கமலஹாசன் தியாகம் செய்திருக்கிறார்னு முதலமைச்சர் இல்லை, சொல்றாரு. அவங்க எல்லாருமே அவர் போற்றி புகழ்கிறார்கள். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் பொலிட்டிக்கல் டாக். அவங்க எல்லாரும் பண்றதே இல்ல கமல் சொல்றாருல்ல, இது தியாகம் இல்ல கடமை. கடைசி நேரத்துல தேமுதிக, அந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதி. நீங்களும் நானும் கேட்குற இதே கேள்விதான் பப்ளிக் பெர்செப்ஷன் மத்தியிலையும் இருக்கும். இல்ல வேல்முருகன் அதிருப்தியா வெளியே போனாரு. இங்க உள்ள அதிகாரிகள் ஆட்சி நடக்குது, அதிகாரிகளே என்னை வரவிடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்கன்னா சொன்னாரு. இவருக்கு 3 சீட்டு கொடுத்திருந்தா அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு ஒரு ரெப்புடேஷன் உண்டு. அதாவது முதுகுல குத்துற பழக்கம் டிஎம்கேக்கு கிடையாது. 27 சீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 35 சீட்டில் போட்டி போட போறாங்க அப்படின்னா அப்ப வெற்றி பெற்றது யார்? ஏபிஎஸ்ஆ அல்லது பிஜேபியா? இந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் மிகச்சிறப்பானவை அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட இப்போ இவர் ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் திருவண்ணாமலையிலேருந்து வேலை பார்க்குறவங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. எளிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அதில் ஒரு பெண் அன்னைக்கு எங்கிட்ட கேட்குறாங்க, என்னையா சிங்கிள் டோர் கொடுக்குறாங்களா டபுள் டோர் கொடுக்குறாங்களா? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. பிரதான 2 அணிகள், திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, ரெண்டுமே கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்து தேர்தல் வேலைகளை தொடங்கிட்டாங்க. இதில் நாம் தமிழ் கட்சி களத்தில் இருக்கிறாங்க, தாவேகா களத்தில் இருக்கிறாங்க. இன்னும் இதர கட்சிகளான ராமதாஸ் தலைமையிலான பாமகவும், சசிகலா தலைமையிலான ஒரு கட்சியும் கூட்டணி சேர்ந்து தேர்தல் களம் காணப்போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்கே புதிதாக சேர்ந்திருக்கிற தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குறாங்க. மற்ற கூட்டணி கட்சிகளான சிபிஎம், சிபிஐ அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்ததை விட ஒரு தொகுதி கம்மியாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தலா 5 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் அவங்க நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடலை, ஆனால் திமுகவுக்கு முழு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியில் புதிதாக வந்திருக்கிற தேமுதிகவுக்கு 10 தொகுதி அப்படின்றது சரியா இருக்குமா? ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியில் குறைச்சிட்டாங்க. தேமுதிக அடுத்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதில் 3 விதமாக பார்க்க வேண்டியது. ஒவ்வொன்றா பார்ப்போம். மக்கள் நீதி மையம் சொன்னீங்க. மக்கள் நீதி மையம் தலைவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியோடையும் அவங்க குடும்பத்தோடையும் நெருக்கமாக இருக்கிறார். வணிக உறவுகள் கூட அவங்க 2 பேருக்கு இடையில ரொம்ப நெருக்கமாக இருக்கு. திரைப்பட ரீதியா சொல்றீங்க? திரைப்பட ரீதியாக வணிக உறவுகள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கு. அவர் ராஜ்யசபா சீட்டு வாங்கின பொழுதே தன்னுடைய கட்சியை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி தொண்டர்களை இது பண்ணுற மாதிரி எந்த விதமான அடையாளமும் நான் பார்க்கல. எனக்கு அந்நேரமே ஒரு சந்தேகம், சிரஞ்சீவி மாதிரி இவர் ஏதாவது ஒரு கட்சியோட தன்னை இணைச்சிக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு அந்நேரமே சந்தேகப்பட்டேன். இப்போ ஏறக்குறைய அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிருக்கு. அவர் போட்டி போட போவதில்லைன்னு சொல்லிட்டார் சட்டமன்றத்தில். இன்னும் 5 வருஷம் கழிச்சு அவர் என்ன போட்டி போட போகிறார் சட்டமன்றத்தில்? அவருக்கு இன்றைக்கி வயசு 76 என்னமோ வருது. அவருக்கு இதில் 81 வயசு வரைக்கும் ராஜ்யசபா எம்பியாக இருக்க போகிறார். 81 வயசுக்கு அப்புறம் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி அவர் தன்னுடைய தொண்டர்களை ஊக்குவிக்க போகிறாரா? அப்படி நடத்துவோம் நான் நினைக்கல. அடுத்து நாடாளுமன்ற தொகுதியிலையும் அவர் போட்டி போட போகிறதில்லை. அது கமலஹாசன் தியாகம் செய்திருக்கிறார்னு முதலமைச்சர் சொல்றாரு. இல்லை, அவங்க எல்லாருமே அவர் போற்றி புகழ்கிறார்கள். அது உண்மைதானே? அதாவது அரசியல் ரீதியாக இட்ஸ் அன் எக்ஸலண்ட் பொலிட்டிக்கல் டாக். அவங்க எல்லாரும் பண்றதே இல்லை கமல் சொல்றாருல்ல, இது தியாகம் இல்லை கடமை அப்படின்றாரு. அவர் என்ன சொன்னாலுமே அவருடைய கட்சிக்கு இவங்க 2 சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க. 2 சீட்டுக்கு மேலே வாங்காம அதுலேயும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறதுக்கு பதிலாக போட்டி போடாமல் இருந்து இது என்னுடைய கடமைன்னு சொல்றது தன்னுடைய இமேஜை இன்னும் பெருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் கமல்ஹாசன் இப்படி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான் என்னுடைய அபிப்பிராயம். 1. 2வது இவங்களுக்கு டிஎம்டிகேக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அது தவிர 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அது ஃபீல்டு ரியாலிட்டியை பார்த்து கொடுத்து அவங்க ஏடிஎம்கே பக்கம் போக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்களில் இவங்க ஜெயிக்காமல் இருந்திருக்கலாம். டிஎம்டிகே ஜெயிக்கலை. ஆனால்
அவங்களுடைய வோட் பேங்க் இருக்குல்ல, 1000லேருந்து 3000த்துக்குள்ள இருக்குன்னே வைங்க. அது வந்து வெற்றி தோல்விய தீர்மானிக்கிற அளவுக்கான வோட் பேங்கா வந்து இருக்கு. ரொம்ப குளோஸ் மார்ஜின்ல டிஎம்கே ஜெயிச்சிருக்கு அல்லது தோத்துருக்கு. அந்த சான்ஸஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க தேவை அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். அதனால 10 சீட் அவங்களுக்கு குடுத்துருக்கலாம். இப்ப 10 சீட் அவங்களுக்கு குடுத்து, இவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2க்கும் 5, 5 சீட்டு தான். எம்டிஎம்கேவுக்கு வந்து 4 சீட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எம்டிஎம்கே வந்து தன்னுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உணர்ந்து, அந்த 4 சீட்ட வாங்கிக்கிட்டாங்க. அதுலயும் 3 வந்து உதயசூரியன் சின்னத்தில போட்டி போடுறதுக்கு அவங்க அனுமதிச்சுட்டாங்க. அப்படின்னா வைகோ மாரி ஒரு சீனியர் லீடர் அத அனுமதிச்சிருக்காருன்னா, அவர் வந்து ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சு அத அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி தான் அர்த்தம். அ இந்த கட்சிகள பொறுத்தமட்டில ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ரெப்புடேஷன் உண்டு. அதாவது முதுகுல குத்துற பழக்கம் வந்து டிஎம்கேக்கு கிடையாது. அப்ப இவங்ககிட்ட பேசும்போதே, இவங்க சீட்ட குறைக்கணும்னு சொன்ன பொழுதே, அவர் நிச்சயமா சொல்லியிருப்பாரு, அவங்களுக்கு அதிகமா குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஃபீல்டு ரியாலிட்டி இப்படி இருக்கு. அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லாம இவங்களுக்கு 10 சீட்டு குடுத்துருக்க மாட்டாரு. அவங்களுக்கு வந்து நிச்சயமா அதுல வந்து கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். அதுல சந்தேகமே இல்லை. 6 இடங்கள் இருந்ததுல 6 இடங்கள் கூட இல்லாம 5 இடமா சுருக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. திருமாவளவன் வந்து இரட்டை இலக்கத்துல சீட்டு கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாரு. இந்த 3 கட்சிகளும் அ மிக, மிக லாயலா ஏன்னா ஒருங்கிணைந்த கொள்கை உள்ளவங்களா இருந்தாங்க. கொள்கையுடைய வேகம் வந்து வேறுபட்டு இருக்கலாம். இப்ப சிபிஎம்மும், சிபிஐயும் இவங்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு பட்டா குடுக்குறது இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு சொல்லி நினைக்கிறவங்களா இருக்கலாம். இவங்க கொஞ்சம் ஸ்லோவா போணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா ஏழை எளியவர்களுக்கு பட்டா குடுக்கணும், விவசாய தொழிலாளர்களுக்கு பட்டா குடுக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க பட்டா குடுக்கல யாருக்குமே வந்து கருத்து வேறுபாடு இல்ல கிடையாது. அந்த கொள்கை உறவோட இருக்கிற கட்சிகளுக்கு தொகுதிகள கம்மி பண்ணிட்டு, கடைசி நேரத்தில வந்து தேமுதிக அவங்க நிலைப்பாட்ட மாத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்க போவாங்கன்னு தெரியாது. ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதி அப்படின்றத கேள்விக்குள்ளாக்குறாங்க. நீங்களும் நானும் கேட்கிற இதே கேள்வி தான் பப்ளிக் பெர்செப்ஷன் மத்தியிலயும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பப்ளிக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, ஏன்னா நேத்து வந்தவங்க, அடுத்து இவங்களுக்கு என்ன டிக்ளேர்டு பாலிசின்னு என்ன இருக்கு? என்ன பெரிய கொள்கை இருக்கு? அது மாரி கொள்கை ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து 10 சீட்டு குடுத்துருக்காங்களே, அவங்கள நம்பி அவங்களுக்கு விசுவாசமா இருந்தவங்களுக்கு வந்து 5, 5 சீட்டும், 8 சீட்டும் குடுத்துருக்காங்களே, அப்படிங்கிறது பப்ளிக் பெர்செப்ஷனா கண்டிப்பா இருக்கும். அதுக்கு திரும்ப ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப திமுகவும் கூட தன்னுடைய தொகுதிகள குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால. அப்ப ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் மொத்தமா குறைக்கிறது தானே நியாயமா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து ஆமா. அது சொல்றாரு. சிபிஐயும் சொன்னாங்க. இப்போ முதல்வர் எங்ககிட்ட சொன்னாரு, "உங்களுக்கு மட்டும் குறைக்கலங்க. எங்களுடைய சீட்டையும் குறைக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னு அப்ப சொல்லி அவங்க தேர்தல் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எல்லா விதமான காம்ப்ரமைஸுமா சார்? அது. ஆமா. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து சரியான ஸ்டெப்ப தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இத பப்ளிக்க கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 20, 25% ஓட்டு வந்து நியூட்ரல் வோட்ஸ். உங்களுக்கு காங்கிரஸுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு 20லேருந்து 23% வரைக்கும் இந்த 2 கட்சிகளுக்கும், திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் கன்ஃபர்ம்டு கமிட்டட் வோட்டர்ஸ் இருக்காங்க. அது 2ம் சேர்ந்து மேக்ஸிமம் 45%, 46% வருது. மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 23% இருக்காங்க. பிஜேபி, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகே அது மாரி இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு 26% இருக்குன்னு வைங்க. இந்த 75% போக ஒரு 25% வோட்டர்ஸ் வந்து நான் கமிட்டட் வோட்டர்ஸ். அவங்க அந்த நேரத்தில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யார் வந்து அ ம தெ வெற்றி பெற்றால் நமக்கு நல்லது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியல் சார்பு இல்லாதவங்க. அவங்க மத்தியில வந்து இது வந்து ஒரு வித்தியாசமா தான் தெரியும். இவங்களுக்கு 10 சீட்டு குடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததா தான் இருக்கும். முதல்ல. அப்ப அத வந்து கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து வெளிப்படையா வந்து இவங்கள எதிர்த்து என்னவும் பேச போறதில்ல. திமுக எதிர்த்து. ஏன்னா நிச்சயமா அவங்கட்ட முதல்ல சொல்லியிருக்காருங்கிறதுனால தான், இன்னைக்கு அவங்க வந்து பொலிட்டிக்கலி பேச வேண்டியிருக்கு. எங்களுக்கு 5 குடுத்தது எங்களுக்கு திருப்தி இல்லை. ஆனா ஏத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா முதல்லயே அத சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால முழு மூச்சோட வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, மிகப்பெரிய விபத்து ஒன்று ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அதாவது ஜனநாயக விரோத சக்திகள் பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காக, நாங்கள் எங்கள் கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டியிருந்தது. அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பப்ளிக்க வந்து கன்வின்ஸ் இல்ல பண்ணணும். வேல்முருகன் அதிருப்தியா வெளிய போனாரு. இப்ப அவர வச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க வேல்முருகன் வந்து 2 விஷயம் சொன்னாரு. அதாவது அ எனக்கு 3 சீட்டு குடுக்கல. நான் கேட்டேன். அது எனக்கு பிடிக்கல. அதனால நான் வெளியில போனேன்னு ஒண்ணு சொன்னாரு. இன்னொன்னு என்ன சொன்னாரு, இங்க உள்ள அதிகாரிகள் ஆட்சி நடக்குது. அதிகாரிகளே வந்து என்னைய வந்து வரவிடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்கலாம் சொன்னாரு. இவருக்கு 3 சீட்டு குடுத்திருந்தா அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இவர் 2ல 1 தான் சொல்லியிருக்கணும். 2மே சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவருடைய கிரெடிபிலிட்டி வந்து கொஞ்சம் கீழ போறது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹி ஹஸ் குளோஸ்ட் ஆல் ஹிஸ் சாய்ஸஸ். அவரு வெளிப்படையா சொல்லிட்டாரு, பிஜேபி சப்போர்ட் பண்ற எந்த இதுலயும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவருக்கு இன்னைக்கு வே அவுட் என்ன இருக்கு?
நிச்சயமா இவங்களோட ராமதாஸ் ஐயா கூட போய் அவர் சேர மாட்டாரு. ஏன்னா அவங்கள எதிர்த்து தான் இவர் கட்சிய வந்து ஆரம்பிச்சாரு. விஜய் கூட வந்து சேருவாரா? நிச்சயமா சேர மாட்டாரு. சேர சேர மாட்டார்ன்னு நெனைக்கிறேன். சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா தன்னுடைய ஹி ஹஸ் பர்ன்ட் ஆல் ஹிஸ் சாய்ஸஸ் நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உள்ள இருந்தே பேசி அவர் வந்து 2 சீட்டாவது வாங்கி, அந்த மாரி தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன் நானு. ஸோ இப்ப அதிமுக கூட்டணிய பொறுத்தவரைக்கும், இப்ப அதுல பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அ எடப்பாடி ரொம்ப கராரா வந்து பாஜகவுக்கான சீட்ட வந்து குறைச்சுட்டாரு. என்னதான் அவங்க அ மத்தியில ஆட்சியில இருந்தாலும், அவங்க சீட்டு கம்மியா தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வைய வெளிப்படுத்துறாங்க. 2வது ஒரு 35 இடங்கள்ல தாமரை சின்னத்தில நேரடியா பாஜக கூட இருக்கிற கட்சிகள் வந்து போட்டியிடுறாங்க. இப்ப ஜி.கே. வாசன் 5 தொகுதிகள் வாங்கியிருக்கிறார். ஜான் பாண்டியன், ஐ.ஜே.கே. இந்த மாரியான கட்சிகள் வந்து தாமரை சின்னத்தில போட்டியிடுறாங்க. அப்ப பாஜகவுக்கு 35 தொகுதிகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த நம்பர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்ல முதல்ல என்ன தோணுச்சுன்னா, அவரு கன்டெயின் பண்ணிட்டாரு. ஒரு அட்மிரேஷன் தான் இருந்தது. இவர் வந்து இபிஎஸ் வந்து கன்டெயின் பண்ணிட்டாரு அவங்கள. அவங்க 50 கேட்டாங்க, 60 கேட்டாங்கன்னு வெளிய கசிய விடப்பட்டன. நிச்சயமா அவங்க ஜாஸ்தியா தான் கேட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்ப திமுகல வந்து வெளிப்படையோட திமுக கூட்டணியில வந்து பேசுனாங்க. நாங்க அதிகமா கேட்கிறோம். இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 2வது சுற்று பேச்சுவார்த்தை, 3வது சுற்று பேச்சுவார்த்தைன்னு. அவங்க எல்லாம் கமுக்கமா வச்சுக்கிட்டாங்க. வெளியிலேயே பேசாம இருந்து, திடீர்னு சொல்லி பார்த்தீங்களா, எங்களுக்கு இடையில முழு ஒற்றுமை இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு பிக்சர வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி தே ஹேவ் ஒன். அதுல சந்தேகம் கிடையாது. இந்த முதல் சுற்றில் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது சுற்று ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு. 27 சீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 35 சீட்ல வந்து போட்டி போட போறாங்க அப்படின்னா, அப்ப வெற்றி பெற்றது யார்? ஏபிஎஸ்ஸா அல்லது பிஜேபியா? அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா வந்து எல்லா கூட்டணி கட்சிகளையும் என்னுடைய சின்னத்தில போட்டி போடுங்கன்னு கேட்டாங்க. அதுல வெற்றி பெற்றாங்க. இப்ப திமுகல கூட கூட்டணி கட்சிகள போட்டியிடுறது உதயசூரியன்ல ம். போட்டியிடுறாங்க. ஓகே. இப்ப அந்த பக்கம் வந்து ஏற்கனவே அவங்க வந்து இரட்டையிலையில தான் போட்டியிட்டாங்க. ம். இப்ப ஜான் பாண்டியனா இருக்கட்டும், அ அ தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு தனி சின்னம் இருந்துச்சு அப்ப. ஆனா இப்ப வந்து தாமரையில போட்டியிடுறாங்கல்ல, அப்ப அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்து தாமரையில போட்டி போடுற இவருக்கு ஜி.கே. வாசனுக்கு குடுக்குற 5 தொகுதிகள பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுக உள்ள தொகுதிகளா வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கும்போது, எந்த கால்குலேஷன்ல அவங்களுக்கு வந்து இந்த 5 தொகுதிகள குடுத்தாங்கன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னும் இருக்கு. பிஜேபி எது எதெல்லாம் கேட்குறாங்க, இவங்க ஏடிஎம்கே எதெல்லாம் குடுக்க போறாங்க, இந்த மாரி பேச்சுக்கள்லாம் இருக்கு. அத பார்த்துட்டு தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஏபிஎஸ் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நிலைநிறுத்திக் கொண்டார். 27ல நிப்பாட்டினாருங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஆனா அடுத்து இவருடைய கட்சி சின்னத்தில போட்டி போடாம, அ அவருடைய பிஜேபியுடைய கட்சி சின்னத்தில போட்டி போடுறது மூலம் அவங்களுக்கு 35 சீட் வந்து இருக்குங்கிறத இன்னைக்கு நிதர்சனம். எலக்ஷன் கமிஷன பொறுத்தமட்டில பிஜேபி 35 சின்னத்தில போட்டி போடுது. 35 தொகுதியில போட்டி போடுது. அதான் நிதர்சனம். அதனால அதில வந்து கொஞ்சம் சறுக்கி விட்டாருங்கிற மாரியான ஒரு தோற்றம் வருது. 2 கட்சிகளுக்குமே முழுக்க, முழுக்க வெற்றிகரமாக கூட்டணி பேச்சை முடித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறது தான் பப்ளிக் பெர்செப்ஷனா இருக்கும். அடுத்து வந்து உள்ளது என்னன்னா, பிரச்சாரத்தில வந்து இவங்க வந்து சொல்லணும். திமுக வந்து என்ன சொல்லப் போறாங்க? ஏடிஎம்கே என்ன சொல்லப் போறாங்க? அப்படிங்கிறத பார்க்கணும். திமுகவுக்கு சொல்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 5 வருஷத்தில அவங்க பண்ண சாதனைகள்னு சொல்லி நிச்சயமா நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏடிஎம்கே வந்து தேர்தல் வாக்குறுதி நெறைய குடுத்திருக்காங்க. சில வாக்குறுதிகள் கேள்விக்கு உரியவைகளாக ஆக்கப்படலாம். உதாரணமா மெடிக்கல் காலேஜுக்கு வந்து இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்ச பையங்களுக்கு வந்து 7.5%லேருந்து 10% ஆக்க போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உடனடியா என்ன கேள்வி வரும்னா, உங்க ஆட்சியிலேயே அத 10% ஆக்கியிருக்கலாமே! அந்நேரம் ஏன் 7.5% வச்சீங்க? என்ன 10% ஆக்கணும்னு அந்நேரம் டிமாண்ட் இருந்தது. அது மீறி நீங்க 7.5% ஏன் வச்சீங்க? அப்படிங்கிற கேள்வி வரும். இதே கேள்வி இவங்கட்டயும் கேட்கலாம். டிஎம்கேட்டயும். நீட்ட வந்து ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த ஒரு கட்சியுமே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அத்தனையும் வந்து நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கையோட குடுக்குறதில்ல. சில இது வந்து பப்ளிக் அட்ராக்ஷனுக்காக வேண்டி குடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இப்ப இவர் வந்து ஃப்ரிட்ஜ் குடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. எங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து திருவண்ணாமலையிலிருந்து வந்து வேலை பார்க்குறவங்க, நெறைய பெண்கள் வந்து இருக்காங்க. எளிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அதுல ஒரு பெண் வந்து அன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. "என்னய்யா சிங்கிள் டோர் குடுக்குறாங்களா? டபுள் டோர் குடுக்குறாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதே கேலியா தான் கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, "நாங்கலாம் அன்னாடம் சாதிச்சு நல்லா பொங்கி சாப்பிட்டுட்டு முடிச்சிடுறவங்க. இந்த பழசு சாப்பிடுற பழக்கம் இல்லாதவங்க நாங்க. 7 நாள் உள்ள வச்சு சாப்பிடுறது பணக்கார குடும்பத்தில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் இல்லன்னு சொல்லி. எங்களுக்கு எதுக்கு அது?" இப்ப அந்த அம்மா கேட்டது. ஆனா அந்த அம்மா வந்து ஃப்ரிட்ஜ பத்தி இது அ ம லேப்டாப்ப பத்தியோ, அல்லது பஸ் பிரயாணம் வந்து இலவசமா ஆக்குனத பத்தியோ, உரிமை தொகை குடுத்தத பத்தியோ, இது மாரி கேட்கல. ஆனா இத பத்தி கேட்டாங்க. அப்ப இது வந்து எந்த அளவுக்கு தேவையானது? இது இலவசங்கள் விலை மதிப்பற்றவைன்னு சொல்லி கலைஞர் அதுக்கு ரொம்ப அழகா ஒரு பெயர் சொன்னாரு. எப்படி பெண்களுக்கு குடுக்குற ரூ. 1000 உரிமை தொகைன்னு சொல்லி சொன்னாரோ,
ஸ்டாலின் சொன்னார். அது மாதிரி அவர் வந்து விலைமதிப்பற்றவைன்னு சொன்னார். ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர். இப்ப இது வந்து விலைமதிப்பற்றவையாக எவைகள் கொடுக்கப்பட வேண்டும்? அவர்களுடைய வாழ்வு தரத்தை உயர்த்துவதாக இருக்கணும். அதாவது இப்ப கலைஞர் காலத்துல கூட வண்ண தொலைக்காட்சி பெட்டி குடுத்தாங்கல்ல. இல்ல தொலைக்காட்சியில எல்லாரும் சொன்னாங்க. தொலைக்காட்சி பெட்டி குடுத்தாங்க, தொலைக்காட்சி பெட்டி குடுத்தாங்கன்னு. அதுல வந்து அவங்க வந்து இத மட்டும் தான் பாட்ட மட்டும் தான் தினம் பார்த்து சினிமா மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? விரும்புறாங்களோ, விரும்பலையோ செய்திகளையும் பார்ப்பாங்க. செய்திகளையும் பார்ப்பாங்க. நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு வந்து உலகத்த அறியறதுக்கான ஒரு சாதனமா வந்து பயன்படும். எல்லாருமே உடனடியா அப்படி பயன்படுத்துவாங்கன்னு நான் சொல்லல. என்டர்டெயின்மென்ட் தான் முதல்ல வரும். ஆனா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது மேலயும் வந்து நாட்டம் போகும். இது என்ன? இத பத்தியும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் வரும். அப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ இதுலயும் வந்து நீங்க சொல்ற மாரி சில அம் தொலைக்காட்சி பெட்டி மாரி அதில் 2 விதமான அபிப்பிராயம் இருக்க முடியும். ஆனா, உரிமை தொகையில வந்து 2 விதமான அபிப்பிராயம் இருக்க முடியுமா? நான் முதல்வன், தமிழ் செல்வன் அல்லது புதுமை பெண் இது மாரி திட்டங்கள் வரிசையா கொண்டு வந்திருக்காங்களே, இதில 2வது ஒப்பீனியன் இருக்க முடியுமா? இப்ப நான் முதல்வன் திட்டத்தில வந்து குடிமைப்பணி தேர்வுல இந்த தரம் 60 பேருக்கு மேல தேர்ச்சி அடைஞ்சவங்கள 50 பேருக்கு மேல சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னு. ஒரு பெண் வந்து ஐபிஎஸ்ல பாஸ் பண்ண ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய அம்மா வந்து பீடி சுத்துற தொழிலாளி. இந்த ரூ. 1,50,000 எனக்கு கிடைக்கலன்னா, எனக்கெல்லாம் இந்த ஆக்சஸே இருந்திருக்காது. பெரிய பெரிய ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஆக்சஸ், நூல்கள் வாங்குறதுக்கு ஆக்சஸ்லாம் எனக்கு இருந்திருக்காது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல திட்டங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் வந்து மிகச் சிறப்பானவை அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதனால இவங்க என்ன செய்யணும், திமுகவுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கணும்னா, இந்த மாரி நல்ல காரியங்கள செஞ்சிருக்கோம். எல்லா விஷயமும் எங்களால ப்ராமிஸ் ஒரு வெளிப்படையா சொல்லலாம். நீட் வந்து நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா, மத்தியில வந்து நமக்கு சாதகமான ஒரு ஆட்சி வரும்னு எதிர்பார்த்தோம். வந்தா ஒரே நாள்ல நாங்க வந்து பிரச்சனைய தீர்த்திருப்போம். அதுதான் எங்ககிட்ட இருந்த மந்திரக்கோல்னு நெனைச்சோம். ஆனா அது இல்லை. அந்த ஆட்சி மாறாத வரைக்கும் நாங்க நீட்டுக்குள்ளேயே மாணவர்கள வந்து தேர்ச்சி அடைய வைக்கிறதும், நீட்டுக்கு எதிரான போராட்டத்த தொடர்ந்து நடத்துறதும் தான் எங்களால செய்ய முடியும். அப்படின்னு ஓப்பனா சொன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க. அதே மாரி நிறைவேறாத வாக்குறுதிகள் சில வாக்குறுதிகள் இருக்கு. செக்டரல் ப்ராமிசஸ். இந்த இவங்கள வந்து நிரந்தரமாக்குறது செவிலியர்கள, அல்லது பார்ட் டைமா வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபுல் டைமா குடுக்குறது. இது மாரி செக்டரல் ப்ராமிசஸ் வந்து இருக்கு. அதுல அவங்க வந்து மக்கள்ட்ட வந்து போய் சொல்லணும். ஆனா பெரும்பாலும் இது உண்மை. இந்த 5 ஆண்டு காலத்துல நாடு முழுக்க உள்ள 2 பிரச்சனைகள் இருக்கு. இது தமிழ்நாட்டிலயும் வந்து இருக்கு. இந்த லஞ்ச ஊழல்ங்கிறது, அடுத்து வந்து அடிக்ஷன் டூ இது நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் இந்த மது கொடுமை அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்த 2ம் நாட்டில ஃபுல்லா இருக்கு. நாட்டில ஃபுல்லா அத ஒழிக்கணும். இங்கேயும் அது ஒழிக்கப்பட வேண்டியது. இந்த லஞ்ச ஊழல்னு சொன்னா, யாரு என்ன சொன்னாலும் மக்கள் எதிர்த்து போராடலன்னா லஞ்ச ஊழல ஒழிக்கவே முடியாது. நான் 35 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்திருக்கேன். என்னைக்கு வந்து பிரச்சனை வரும்? ஏ, பி 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரு விஷயத்துல இதுதான் உனக்கு குடுக்குறேன் நான் லஞ்சம். சரி நான் அத ஏத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருக்கும் இடையில அக்ரீமெண்ட் வந்துருச்சுன்னா, அந்த லஞ்சம் வெளியிலேயே தெரியாது. அதுலேருந்து ஒரு போராட்டமே நடத்தாது. ஆனா, அத மீறி ஒருத்தர் வந்து அளவுக்கு மீறி டிமாண்ட் பண்றவரா இருந்தார்னா, வெளியில வந்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. மத்தபடி லஞ்சம் வந்து இந்தியா பூரா நடந்துகிட்டே இருக்கு. லஞ்சத்தினால பாதிப்பு ரொம்ப இருக்கு. எப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குன்னா, யார் முழுக்க தகுதி பெற்றவர்களோ அவளுக்கு கிடைக்காம, அவர்களை விட குறைவான தகுதி பெற்றவர்களுக்கு கிடைக்கிறது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல கூட நடந்துரும். இந்த லஞ்சத்தில வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அத வந்து நிச்சயமா போக்க வேண்டியது தான். ஆனால், அது மக்கள் போராட்டமாக நடந்தால் ஒழிய, இந்த லஞ்சம்ங்கிறது வந்து போகாது. இன்னைக்கு இல்ல அதுல நியூ கம்மர்ஸுக்கு வாய்ப்பு குடுத்தா, அ அது ஒழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறவங்களும் இருக்காங்கல்ல. இப்ப நாம் தமிழரா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும். ம். இப்ப அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அத நாங்க ஒழிப்போம்னு சொல்றாங்க. ம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் முதல் ஒருங்கிணைப்பாளர் அவர் பேர் வச்சிருக்காரு. தலைவன் தானே தலைமை கூப்பிட்டு ஆ ஒருங்கிணைப்பாளர். தலைவன் கூப்பிட்டுக்கிறது இல்ல. அது ஒரு சிறப்பான ஒரு இதுதான். அவர்ட்ட ஒரு நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு இந்தந்த இடத்துலலாம் இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? உண்டுன்னு சொல்லியிருக்கணும், அது இல்லன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு? தம்பி மத்தவங்கள பத்தியெல்லாம் இல்லாததா என்னைய பத்தி பேச்சு வருது. விடுங்க இதெல்லாம் ஒரு பேச்சா பேசுறீங்களான்னு பதில் சொன்னாரு. அப்ப இவங்க வந்து லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சிய கொண்டு வருவாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அடுத்து விஜயுடைய கட்சிய பத்தி ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூவா செலவழியுதே, எங்கேருந்து வருது? இந்த கேள்விய நான் வந்து கடந்த 1 1/2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, அவருக்கு ரூ. 200,00,00,000 வருமானம் வருது தெரியுமா? நான் சொன்னேன், அப்ப சொல்லுங்க. தன்னுடைய வருமானத்துல வந்து இந்த முதல் மாநாட்டுக்கு வந்து ரூ. 8,00,00,000 செலவழிச்சாரு. அவர பத்தி நான் என்ன சிறப்பா நினைப்பேன்? அவர் ஏன் மௌனம் காக்குறார்? நீங்க ஏன் மௌனம் காக்குறீங்க? எங்கேருந்து வருது? இன்னொருத்தர் வந்து என்ன பதில் சொன்னாரு, அதெல்லாம் எலக்ஷன் கமிஷன்ட்ட சொல்லிருவோம். இதுதான் மக்கள திசை திருப்புறதுக்காக சொல்ற அப்பட்டமான பொய். ஏன்னா இந்த மாநாட்டுக்கான செலவெல்லாம் எலக்ஷன் கமிஷன் கேட்கவே கேட்க மாட்டாங்க. அவங்க கேண்டிடேட் எவ்வளோ செலவழிச்சாங்க ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கு என்ன லிமிட் இருக்கு? அதத்தான் கேட்பாங்க. எலக்ஷன்ல செலவழிச்சத கேட்பாங்க. மாநாட்ட பத்தி கேட்க மாட்டாங்க. அப்ப மாநாட்ட எலக்ஷன் கமிஷன்ல போய் சொல்றோம் அப்படிங்கிறது மக்களை ஏமாத்துற ஒரு செயல். விஜயும் ஒரு ரொம்ப நேர்மையான ஆட்சிய குடுத்துருவார்ன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. விஜய் கூட இருக்கிறவங்கலாம் வந்து அப்படிப்பட்ட தியாகிகள 1947ல காங்கிரஸ்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்க? ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ்லயும் சரி, எதிர்க்கட்சியிலயும் சரி யார் வந்தாங்க? தேச விடுதலைக்காக ஜெயிலுக்கு போனவங்க.
அப்படிப்பட்ட ஆட்கள் வந்தாங்க. அவங்ககிட்ட வந்து லஞ்சம்ங்கிறது வந்து கிஞ்சி திமில். அந்த பெருந்தலைவர்கிட்ட இந்த லஞ்சம்ங்கிறது இருந்ததே கிடையாது. அவங்க வந்து முழுக்க முழுக்க கீழ் மட்டத்திலிருந்து லஞ்சம் வந்து பெருகி வேரோடி போறதுக்கு வந்து 10, 20 வருஷம் ஆச்சு. அதனால தான் காங்கிரஸ் விழ ஆரம்பிச்சது. இங்க அப்படி இல்ல. அப்ப ஊழல் அப்படின்றத வந்து இப்ப பாஜக முன்வைக்கிறாங்க. நாம் தமிழர், தாவேகா போன்ற கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அப்ப அது ஒரு ஃபேக்டரா எலக்ஷன்ல இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது ஃபேக்டரா இருக்கும். இது வந்து அத எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடமை திமுகவுக்கு உண்டு. தன்னளவுல ஊழல வந்து தவிர்க்கிறதுக்கு திமுக சில சீரியஸான செயல்களையும் செய்யணும். ஆனா, இதுல வந்து ஆபத்து என்னன்னு நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கீழ்மட்டத்தில உள்ளவங்க வரைக்கும் வாழ்க்கையில வந்து மேல போணும்னு சொல்லி நிஜமாவே நெனைக்கிறாரு. அதுக்கு பாடுபடுறாரு. அவர் கூட இருக்கவங்கள்ல பல பேர் வந்து அந்த கீழ்மட்டத்தில உள்ளவங்களுக்கான காரியத்தில வந்து கை வைக்கிறதில்ல. அது நடந்துருது. ஆனா, மத்தபடி நெறைய காரியத்தில வந்து கை வைக்கிறாங்க. இன்னொருத்தர் இருக்காரு. இந்த கீழ் மட்டத்த பத்தியே நம்பிக்கை இல்லாதவரு. உதாரணமா பிஜேபி வந்து பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காங்க. குரோத் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோத் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன? பணக்காரன இன்னும் பணக்காரனாக்குறது. அடுத்து ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்ன்னு சொல்லி எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளோ பணம் வந்துச்சுன்னா பணக்காரர் என்ன சொல்லுவாரு? என்ன செய்வாங்க? மத்தவங்களுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதான் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட். இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் உலகத்துல எங்கேயுமே சக்சஸ்ஃபுல் ஆனதில்ல. அப்ப பிஜேபி சொல்றாங்க குரோத் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்க ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. அதுக்கு தகுந்தபடி தான் அவங்களுடைய செயல்கள்லாம் இருக்கு. இப்போ ஓபிசியில வந்து இன்கம் கிரைட்டீரியா இப்ப தான் சமீபத்தில சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மென்ட் குடுத்தாங்க. 10 வருஷமா பாதிக்கப்பட்டாங்களே! அந்த ஜட்ஜ்மென்ட் வராதபோது, அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? ஏன் அது மாரி பாதிச்சாங்க இவங்க? பிஜேபி தானே பாதிச்சது. பிஜேபி வந்து அவங்களுடைய கொள்கை வந்து ஒ பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறதும் கிடையாது. ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதும் கிடையாது. அப்போ இந்த ஒரு பக்கம் வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிய நம்புறவங்க இருக்காங்க. அதுக்காக செயலாற்றவங்க இருக்காங்க. அவர்களுடைய செயல்கள்ல தவறுகளும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுக்கு நம்பிக்கையே கிடையாதுங்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்தா, இந்த மாதிரி கீழ்மட்டத்தில உள்ளவங்களுக்கு இப்படிப்பட்ட வசதிகள், வாய்ப்புகள் கிடைக்காது. சாமர்த்தியமா அத ஒழிச்சு கட்ட பார்ப்பாங்க. இந்த 2ல வந்து என்னைய வந்து நீங்க யார சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா, நான் அந்த முதல் ஆள தான் சூஸ் பண்ணுவேன். ஆனா சூஸ் பண்ணதோட சும்மா இருக்க மாட்டேன். பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கேள்வி கேட்பேன். நாங்கலாம் போட்டு தானே பதவிக்கு வந்தீங்க. இப்ப இந்த மாதிரியான தவறுகள்லாம் உங்க கட்சி செய்து, உங்க நிர்வாகம் செய்யுது. அத கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் மக்கள். அதுதான் சரியான அப்ரோச்சா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பெண்களை பிரதானமா வந்து முன் வச்சு தேர்தல சந்திக்கிறாங்க. பெண்களுக்கான திட்டங்கள அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப அந்த குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ் குடுக்குறதே கூட மகளிரோட பணிச்சுமைய குறைக்கிறதுக்காகன்னு தான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்ப மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் பேருந்துல அந்த மாரியான புதுமை பெண் திட்டம், அதெல்லாம் வந்து பெண்களை ரொம்ப பிரதானப்படுத்துறாங்க திமுகலயும். இப்ப தாவேக்காலயும் வந்து வருஷத்துக்கு ஒரு 6 சிலிண்டர் குடுப்போம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் தாய்மாமன் சீரு, அண்ணன் சீருன்னுலாம் சொல்றது. இப்ப பெண்களை ஒரு பயன்படுத்துறாங்களா தேர்தலுக்கு? இல்ல பயன்படுத்துறாங்கன்னு அது ஒரு பார்வை. பெண்களுடைய இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சிருக்காங்கங்கிறது இன்னொரு பார்வை. அத எது பயன்படுத்துறதுன்னா, நெறைய ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது. அது பயன்படுத்துறது. ஆனா சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்துறது அப்படிங்கிறது வந்து, அவங்களுக்கு பெண்கள் மேல வந்து அக்கறை இருக்குங்கிறத வந்து காமிக்கிறது. அது அக்கறை இருக்கிறது நல்ல வழியில வெளிப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது இன்னொன்னு. இவரு வந்து சொல்றாரு ஏன்னா ஃப்ரிட்ஜ பத்தி எனக்கு இன்னும் வந்து மாறுபட்ட கருத்து இருக்கு. இவர் சொல்றாரு பெண்களுடைய பணிச்சுமைய குறைக்கிறேங்கிறாரு. சரி ஒண்ணுக்கு எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் எவ்வளவு ஆகும்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். அது யார் குடுக்க போறாங்க? அடுத்து அந்த அந்த மட்டத்தில பொருளாதார மட்டத்தில உள்ள பெண்களுக்கு, ஃப்ரிட்ஜ் அந்த அளவுக்கு தேவையா இருக்கா? அவங்க என்ன 1 வாரத்துக்கு சமைச்சு போட்டு, 6 நாள் வெளியில போய் வேலை பார்க்கணும். அதனால 1 வாரத்துக்கு ஒரே நாள்ல சமைச்சு போடுறேன், அப்படின்னு சொல்றவங்களா? பல பேருக்கு வந்து 1 நாள்ல வந்து 1 வாரத்துக்கான சமையலுக்கான பண வசதி இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. இவங்களும் வந்து ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி இல்ல. இந்த ஃப்ரிட்ஜ வந்து பிரதானப்படுத்தி பேசும்போது, இது மாரிப்பட்ட கேள்விகள் வருது. மற்றபடி பெண்கள வந்து சென்ட்ரிங் அரவுண்ட் விமென் அப்படிங்கிறது வந்து ஒரு இதில பெங்கால்ல வந்து சொல்லுவாங்க. அது பெங்கால்ல வந்து சொல்லுவாங்க, "एकटी चैरिटी के शिकाव, एकटी लोग के शिकाचो, एकटी मेयटी के शिकाव, एटा परंपரை के शिकाचோம்பாங்க." அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆண்மகனுக்கு கல்வி கற்றுக் கொடு, நீ ஒருவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாய். ஒரு பெண்மகளுக்கு கல்வி கற்றுக் கொடு, ஒரு பரம்பரைக்கே கல்வி கற்றுக் கொடுக்கிறாய். அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து தே ஆர் த லீடிங் ஸ்பிரிட். இப்ப நம்ம வந்து இந்த எஸ்சி, எஸ்டி எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓபிசி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் பத்தி பேசுறோம். முதல்ல வந்து நடந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ஜெண்டர் பேஸ்ட். முதல்ல நடந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பெண்களை அழுத்தி பிடித்தது. அவர்கள வந்து மன அளவிலே வந்து அடிமையாக்குனது. இதுல வந்து எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அ ஒரு பெண் வந்து ஒரு பையன வந்து தனக்கு பெண் பிள்ளையும் இருக்கு, பையனும் இருக்கான். அப்ப அந்த பையன வந்து நல்லா படிக்க வைப்போம். அவன் நமக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்திருவான் அப்படின்னு நினைக்கிறதே ஆணாதிக்க சமுதாயத்துடைய வெளிப்பாடு தான். ஏன்னா பல சமயங்கள்ல அது நடக்கிறது இல்லை.
அவங்களுக்கு பிறந்த பெண் பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு கவனமா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு ஆண் பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பெண்கள் மனசுல ஆழமா அந்த நம்பிக்கை வேரூன்றி இருக்கு. அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நான் படிச்சிருக்கேன். இது உண்மைதான். பிள்ளைகள்ல வந்து ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள்னு பார்த்தா, பெண் பிள்ளைகள் வந்து அப்பா, அம்மா மேல உள்ள கரிசனம், காட்டுற கரிசனம் வந்து அந்த அளவுக்கு ஆண் பிள்ளைகள் காட்டுறாங்களா? அப்படிங்கிறது கேள்விக்குரியது. இது வந்து இலவசங்கள் நம்ம சொல்லக்கூடாது. மக்கள் நல திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான். பட் ஆனா நான் வந்தா இலவசங்கள் குடுக்க மாட்டேன். இலவசமா மருத்துவம், தரமான கல்வி அது மட்டும் தான் குடுப்பேன். மத்ததெல்லாம் காசு குடுத்து தான் நீ வாங்கணும். எதுவும் உனக்கு இலவசம் கிடையாதுன்னு சீமான் சொல்றார்ல. அத எப்படி பார்க்குறீங்க? சீமான் சொல்றத ஒட்டுமொத்தமா பார்க்கணும். இத மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. அவர் வந்து எல்லாருக்கும் அரசு வேலைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப விவசாய தொழிலாளர்கள்லாம் வந்து கவர்ன்மென்ட் சர்வன்ட் ஆயிருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். விவசாயத்தில வந்து விதைக்கிற காலத்திலயும், அறுவடை காலத்திலயும் தான் அதிகமான ஆட்கள் தேவைப்படுவாங்க. மத்த நாட்கள்ல அந்த அளவுக்கு தேவைப்பட மாட்டாங்க. நீங்க ஒரு தரம் அவர விவசாய வந்து கவர்ன்மென்ட் தொழிலாளின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, வருஷம் பூரா அவருக்கு சம்பளம் குடுக்கணும்ல. அப்ப 10 மாசம் வந்து அந்த அளவுக்கு வேலை தேவையில்லாத போது அவங்கள உட்கார வச்சு சம்பளம் குடுக்க போறீங்களா? அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இது மாரி அவர் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காரோ, அதில வந்து ஒரு யுட்டோப்பியன் வேர்ல்டு கூட யுட்டோப்பியன்ங்கிறது லட்சிய உலகம். இது லட்சிய உலகம் கூட இல்ல. லட்சிய உலகம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ட்ரீம் லேண்ட வந்து காட்டுறாருன்னு நெனைக்கிறேன். அப்புறம் சீமானுக்கு வந்து சில விஷயங்கள்ல வந்து எனக்கு அவர் மேல வந்து மரியாதை இருந்தது. அதாவது அவர் தமிழன்கிறத டிஃபைன் பண்ணாம இருக்கலாம். அது டிஃபைன் பண்ணணும். ஆனா தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் தான் ஆள வேண்டும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. என்னுடைய அபிப்பிராயம் வந்து இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து தமிழராக இருக்கிறாரா? தமிழர் அல்லாதவர் இருக்கிறாரா? அப்படிங்கிற கேள்விய விட முக்கியமான கேள்வி, யார் முதலமைச்சரோ அவர் தமிழர்களின் நலனை காக்க போரிடுவாரா? தமிழர்களுக்காக உழைப்பாரா? இதுதான் முக்கியமான கேள்வி. அப்படிப்பட்ட ஒருத்தர் தமிழராக இருந்தால் இன்னும் வரவேற்கத்தகுந்தது. அவ்வளோதான். அப்போ இவர் வந்து சொல்றதுல வந்து தமிழர்கள் ஆளும் பிராடா சொல்லும்போது, சரி ஓகே. அதுல வந்து ரொம்ப பெரிய தப்பெல்லாம் கிடையாது. வரவேற்கத்தகுந்த ஒரு கருத்து தான். ஆனா என்னைக்கு வந்து பிராமண தடிய வச்சோ, அல்லது சனாதன கடப்பாரைய வச்சோ, நான் பெரியார வந்து இடிக்க போறேன்னு சொன்னாரோ, அவர் மேல உள்ள எல்லா மரியாதையும் எனக்கு போயிருச்சு. அதாவது பெரியார் வந்து நீங்க வந்து இந்த இனத்தைச் சேர்ந்தவர், இந்த மொழியைச் சேர்ந்தவர்ன்னு பார்க்க முடியாது. இதுல வந்து நான் ஹார்வர்டுக்கு போய் பேசியிருக்கேன். அங்க வந்து சொல்லியிருக்காங்க, 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாய புரட்சி, கௌதம புத்தர் காலத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாய புரட்சி நடந்ததுங்கிறது, அந்த ஈவே ராமசாமி இருந்தாரே அவர் காலத்துல தான். அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சந்தேகமே கிடையாது. இடஒதுக்கீடு கூட தமிழ் குடிகளுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்றாரு. யார் தமிழ் குடின்னு மறுபடியும் கேள்வி வருதுல்ல. திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சி எழுதினாரே, அவரு தமிழ் குடிமகன் இல்லையா? அவரு வந்து தமிழ் குடிமகன் இல்லன்னு சொல்லிற முடியுமா? அல்லது கரிசல் நாட்டு எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் இருந்தாரே, அவர தமிழ் குடிமகன் இல்லன்னு சொல்லிற முடியுமா? அதனால வந்து இது வந்து சரி அப்படின்னு பார்த்தா, இந்த தமிழ்நாடு மாநிலமும் சரி, இந்தியாவும் சரி, உண்மையில யாருக்கு சொந்தம்? இன்று மலைவாழ் பழங்குடி மக்களாக விரட்டப்பட்டு மலை உச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் இந்த நாடு சொந்தம். முதல்ல இருந்தது அவங்க தான். யார் வந்தேரிகள்ங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஸ்டடீஸ் இன்னும் முடியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், யாரு வெளியிலிருந்து வந்தாங்கன்னு. அப்ப வெளியிலிருந்து வந்தாங்கன்னு கருதப்படுகிற அத்தன பேரையும் வெளியேத்திருவோமா? அவங்க எல்லாம் தமிழர்கள் என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தமிழா பேசுனாங்கன்னு கேட்க முடியுமா? அதனால வந்து யார் தமிழுக்கு சேவை செய்கிறார்கள்? யார் தமிழ் மண்ணில் வாழ்கிறார்கள்? பலவித காரணங்கள்னால வந்து இன நகர்வுகள் நடந்திருக்கு. இப்ப இதுல வந்து விஜயநகர பேரரசு வர்றதுக்கு முன்னாடி தெலுங்கு பேசுறவங்க வந்து தங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். தங்களுடைய கடவுளர்களின் சமய மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிறதுக்காக, த சா சாமியுடைய சிலைய எடுத்துக்கிட்டு, பெண் பிள்ளைகளையும் கூட்டுக்கிட்டு வந்து மத்த இடங்களுக்கு வந்தாங்க. அதுல தமிழ்நாடு ஒரு இடம். அது மாரி செட்டில் ஆனவங்க நெறைய பேர் இங்க இருக்காங்க. ஆனா எத்தன வருஷமா இருக்காங்க? அப்ப அவங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மேல விசுவாசம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால இத வந்து அதே மாரி தமிழ் பேசுறவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு விசுவாசமா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இது வந்து ரொம்ப ஆழ்ந்து அலச வேண்டிய ஒரு பிரச்சனை. அவ்வளவு லேசா சொல்லிற முடியாது. நன்றி சார். பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம்.